மாமா, தோசைக்கு சாம்பார் பண்ணவா சட்னி பண்ணவா? ரெண்டுமே வேண்டாம். அந்த எக் போட்டு ஒயிட் குருமா ஒன்று பண்ணுவீல்ல, அதை பண்ணு, சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான குருமா பண்ண பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் முந்திரி ஊற வச்சு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருங்க. திருப்பி பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி மிக்ஸி ஜார்ல அலசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை குக் பண்ணிடுங்க. இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாடை போக நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சோடனே இதில் வேக வச்சிருக்க முட்டையை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான எக் ஒயிட் குருமா ரெடி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும்.